அன்பானே ஆயர் அருள் திரு தினகர் ராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த நாளிலே நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆயரம்மா அன்பு மகன் பையன்தான் முன்னாடி வந்து எங்களை வந்து கூப்பிட்டான், என் பக்கத்தில் தான் உட்காரணும். அன்போடு கூட அன்பான செயலர் பொருளர் சேகரக்குழு அங்கத்தினர்கள், அன்பான திருச்சபை உறவுகள், அழகாக பாடின பாடகர் குழு எல்லாரையும் இந்த நாளிலே அன்போடு கூட இந்த நாளிலே வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இங்கே உள்ளே வருகிற பொழுதே மிக திரளான கூட்டத்தை பார்க்கிற பொழுது பெருத்த மகிழ்ச்சி. கர்த்தருக்கு நாம் பயந்து நிற்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அப்படித்தானே? அல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எப்படி பாட போற இந்த பாட்டை? எப்படி தெரியுமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீங்க தான். இந்த 2026 எனக்கு எப்படி இருக்க போது தெரியாது. ஆனால் இந்த 2026 தன் கரத்தில் வைத்திருக்கிற ஆண்டவர் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, கரங்களை தட்டி என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் எங்க வந்திருக்கோம்? உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். எத்தனை பேரு உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, சொல்லுமா, என் கோட்டையானீரே, என் அன்பரானீரே, என் துருகமானீரே. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் இல்லாம ஒரு அடி கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் வல்லவர், நல்லவர், போதுமானவர். அற்புதமான துதி ஆராதனையோடு கூட இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதித்து, இந்த ஆண்டில கர்த்தர் எனக்கு என்னென்னலாம் நன்மை வச்சிருக்கிறாரு தெரியல. என்னென்னலாம் நன்மை வச்சிருக்கிறாரு தெரியலையே. வைத்திருக்கிறார் என் ஆண்டவர், அவர் நிச்சயமாய் செய்வார். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு வீட்டில் குழம்பு நல்லா கொதிச்சுனே இருந்துதான். குழம்பு கொதிச்சுனே இருக்கும் போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் இருட்டுனா ரொம்ப பயப்படுவான். அவங்க அம்மா அவங்ககிட்ட சொன்னாங்க, டே ஸ்டோர் ரூமில் போயிட்டு உப்பு எடுத்துன்னு வாடான்னு சொன்னாங்க. குழம்பு கொதிக்குது, உப்பு போட்டு தானே ஆகணும். போய் ஸ்டோர் ரூமில் போயிட்டு என்ன எடுத்துன்னு வரணும்? உப்பு எடுத்துன்னு வாடான்னு சொன்னாங்க. இவன் சொன்னாம்மா, ஸ்டோர் ரூம் ரொம்ப இருட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் போக மாட்டேன்னா. அவங்க அம்மா இவங்ககிட்ட வேலை வாங்குறதுக்காக ஒரு ஐடியா பண்ணாங்க. டே ஸ்டோர் ரூமில் ஏசப்பா இருக்கிறாரா, தைரியமாக போடான்னாங்க. இவன் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கின்னு ஸ்டோர் ரூம் கிட்ட போய் நின்னா. பயமாக இருந்தது. அவன் ஸ்டோர் ரூம் வெளியிலேருந்து சொன்னான், எங்கள் அம்மா சொன்னாங்க உள்ளே ஏசாமி இருக்கிறாருன்னு சொல்லி. உண்மையாகவே ஏசாமி இருக்கிறாருன்னா உள்ளே இருந்து உப்பு எடுத்து வெளியே போட்டுருன்னா. நிறைய நேரங்களில் ஏசாமி இப்படி தான் பார்த்துன்னு இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த புதிய ஆண்டின் நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஐயா சொல்லிட்டாரு, வரலன்னா ஏதாவது நினச்சிப்பாரு அப்படின்னு கூட வந்திருக்கலாம். இல்லை இன்னைக்கு என்ன செய்தி தெரியல, வீட்டில் சும்மா தான் உட்காந்துருக்கிறோம், வரலான்னு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் உங்களை இன்றைக்கு அழைத்து இருக்கிறவர் கர்த்தர்.
ஹல்லேலூயா. உங்களை அழைத்திருக்கிறவர் கர்த்தர். அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். என அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்து வந்திருக்கிறவர் கர்த்தர் இன்னைக்கு மறக்காம நம்மை வழிநடத்த போகிறார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படியுங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அந்த அம்மாவுக்கு மறுமொழியாக, மகளே, உன் விசுவாசம் பெரிது, இன்றைக்கு பேதுரு ஆலயத்தில் கடந்து வந்திருக்கிறே. என கண்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் பெரிது. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் பெரிது. இது ஒரு நற்செய்தி கூட்டமாய், இந்த நற்செய்தி கூட்டத்திலே கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வந்திருப்பீர்களானால், இந்த எதிர்பார்ப்பிலே சில நேரங்களிலே எதிர்வினை வருகிற பொழுது சோர்ந்து போகிறோம். இந்த எதிர்வினை நடுவில் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என கண்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்க கேட்கலாம், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய எதிர்பார்ப்புகள் எத்தனையோ ஆண்டுகளாயிருக்கிறது, இன்னும் என்னை கர்த்தர் அந்த எதிர்பார்ப்பின் நடுவில் என்னை கர்த்தர் இன்னும் வழி நடத்தலையே, நான் எதிர்பார்த்த சுகத்தை கர்த்தர் இன்னும் எனக்கு கொடுக்கவில்லையே. சோர்ந்து போகாதே என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என்னோடு கூட சேர்ந்து, நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறீர்களா? அன்றைக்கு அந்த சகோதரி கூட அன்றைக்கு இயேசுனுடைய பாதபடியில வசனம் சொல்கிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தை படியுங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு இப்ப எங்க வந்திருக்கிறாரா? எங்க வந்திருக்கிறாரா? எண்ணூருக்கு வந்திருக்கிறாராம். இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு இப்ப எங்க வந்திருக்கிறாரு? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். என் பக்கத்துல வந்திருக்கிறாரு. இயேசு எங்க வந்திருக்கிறாரு? என் பக்கத்துல. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் இன்றைக்கு வந்திருப்பதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டியா, பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. கரங்களை தட்டி,
எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீர் சீதோன் பகுதிக்கு வருகிறார். நம்மை தேடி வருகிறார். அங்கு எதிர்பார்ப்போடு கூட ஒரு சகோதரி நின்று கொண்டிருக்கிறாள். படிங்களேன், வசனத்தை படிங்களேன். அந்த திசைகளில் குடியிருக்கிறேன் கானானிய சகோதரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் மகள் எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனையில் இருக்கிறாள். அநேகர் சொல்லுவது உண்டு, ஐயா கேலண்டர் தாங்கியா மாறி இருக்குது, ஒன்னும் மாறல. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வேதனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, புலம்பலோடு, என் வேதனை, என் புலம்பல், என் கண்ணீரை நான் யாரிடத்தில் கொட்டப் போகிறேன், யாரிடத்தில் நான் சொல்ல போகிறேன் தெரியல. அந்த பெண்ணுக்கு ஒரு நபர் இருக்கிறார். அந்த பெண் யூத பெண்மணி அல்ல. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தினுடைய தொடர் வருகிற பகுதிகளில் 28ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், அந்த பெண் ஒரு கிரேக்க, சைரோபெனிஷிய, ஒரு அந்நிய தேசத்து ஒரு பெண்ணாக, அந்நிய இனத்து பெண்ணாக இயேசுவை தேடி வருகிறாள். இயேசுவை பார்க்க வருகிறாள். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ, ஒருவேளை இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த திருச்சபை சாராதவராக கூட நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நான் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறேன். இயேசுவினுடைய பாதபடியிலே அந்த பெண்மணி ஓடி வந்து நிற்கிறாள். என் மகள் கொடிய வேதனைக்குள் இருக்கிறாள். என்னுடைய கண்ணீர், என்னுடைய வேதனை, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். என அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த சகோதரியை போல ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருப்பீர்களானால், எதிர்பார்ப்புகளின் நடுவிலே சில சோதனைகள் வரும். சோர்ந்து போகாதே என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு வாலிப பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற அநேக எதிர்பார்ப்புகளின் நடுவிலே சில தடைகள் வரும். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறாள், என் மகள் பேய் பிடித்திருக்கிறாள் என்று சொல்லி திருவிழியத்திலே போடப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பாதத்திலே வந்து அந்த அம்மா கதறினா. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கலக்கத்தோடு அங்கு இயேசுவினுடைய பாதபடியிலே எதிர்பார்ப்போடு கூட நிற்கிறாள். திருமறையிலே நான் பார்க்கிற பொழுது பல இடங்களிலே இப்படி எதிர்பார்ப்போடு கூட நிற்கிற மக்கள் ஏராளம். அநேகருடைய வாழ்க்கையில பலவீனம் மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகளாய் எனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லுகிறவர்கள் ஏராளம். எத்தனை வருஷமா நான் சர்ச்சுக்கு வரேன், எத்தனை ஆண்டுகள் தெரியலையே. சோர்ந்து போயிருக்கிறாயோ? இங்கே இப்படித்தான் ஒரு சகோதரி வருகிறாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை படியுங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து
உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்க வேண்டும். எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. அங்கே அந்த பெண்மணி இயேசுவினிடத்தில் வந்து, என் மகள் கொடிய வேதனைக்குள்ளாக இருக்கிறார்கள், என் மகளுடைய வியாதி நீங்க வேண்டும். இயேசுவினிடத்தில் ஒரு புலம்பல், இங்கே யெகோவா தெய்வத்தினிடத்திலே ஒரு புலம்பல். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அநேகர் சொல்லுகிறது உண்டு, என் வாழ்க்கையே புலம்பலா போயிடுச்சு, என் வாழ்க்கையே இப்படி கண்ணீரா போயிடுச்சு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, பாதியிலேயே விட்டுட்டு போற தெய்வத்தை நம்ம வணங்கல. இந்த உலகம் பாதியிலேயே நம்மளை விட்டுட்டு போயிடும். என் ஆண்டவே, என் அன்பு கடவுள் ஒருபோது நம்மை கைவிடுகிறவர் அல்ல. சில நேரங்களில் எதிர்பார்ப்போடு கூட வருகிற பொழுது ஏமாந்துட்டதை போல தெரியும். ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோ. ஜீவானந்தம் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை பாடுவார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். தெரியல உங்களுக்கு இந்த பாட்டு? என்னோடு சேர்ந்து, இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். பெரும் காற்று வரினும் பெரும் புயல் வரினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். என கண்பானே கடவுளுடைய பிள்ளைகளே, இங்க அந்த பெண்மணி இங்கே 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 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சகோதரி. 1 சாமுவேலில் அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தபோது அழுகையோடு நிற்கிறாள். இன்றைக்கும் இந்த இரவு நேரத்தில் இந்த நற்செய்தி கூட்டத்தில் நானும் இப்படி அழுகையோடு தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் என் அழுகை வெளியே தெரியக்கூடாது என்று சொல்லி இருதயத்தில் நான் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் தனிமை, உன் வேதனை இயேசுவுக்கு தெரியும். என அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, அழுது கொண்டே இருக்கிறாள், எதிர்பார்ப்போடு கூட வருகிறாள். ஒவ்வொரு முறையும் அன்னாள் சீலோவுக்கு வருகிற பொழுதெல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறது உண்டு, அவமானப்படுத்தப்படுகிறது உண்டு. என அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் சொல்லுகிற சூழலிலே ஒருவேளை நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம். சோர்ந்து போகாதே. இன்னொரு நபரை நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை 47ஆம் வசனத்தை படியுங்கள். பின்பு இயேசு எங்க வராரு? எரிகோவுக்கு வருகிறார். எதற்காக? எதுக்கு வராரு? எதுக்கோ வராரு. இன்னைக்கு ஆண்டவர் எண்ணூருக்கு வராரு. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, எதுக்கு வராரு பின்னாடி பார்க்க போறோம். எதற்காக என் ஆண்டவர் வருகிறார்? எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். இந்த உலகம் சொல்லும், ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ, ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ, தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். யார் அவரு? தஞ்சம் என்று வருபவரை. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோம்? என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது? இந்த முதல் நற்செய்தி கூட்டத்துக்கு வந்திருக்கோமே, இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசுவாரா? பேசுவார், பேசுவார். நான் பேசுற ஆண்டவர்
வசனம் சொல்லுகிறது, அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார். இன்னைக்கு படிக்க கேட்ட திருமறை பகுதியில என்ன பகுதி இன்னைக்கு படித்தோம்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க யார் பின்னாடி போறீங்க? பேசாத மரத்து பின்னாடி போறீங்க. நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அங்க கேட்காது. நாங்க யாரை பார்க்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு? நாங்கள் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதி உம்மை ஆராதனை செய்கிறோம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம்னா இயேசுவின் பிறப்பு மட்டும் இல்லை, இயேசுவினுடைய பாடும் மரணமும் உயிர்த்தெழுதலும் நம்ம இங்கே உட்கார வைத்திருக்கிறது. நம்மை மீட்டெடுத்திருக்கிற ஆண்டவர். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, பாவத்தில் நம்ம விழுகிற பொழுதெல்லாம், பாவத்திலே நாம் அழிந்து போகிற பொழுதெல்லாம் அவர் எப்படி தூக்குறாராம்? சேற்றினில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதி தாக்கினாரே. கல்லானையன் உள்ள முருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு உரிமை இருக்குது. எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்போமா? நம்ம அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்ப்போம், மனைவி கணவர்கிட்ட, கணவர் மனைவி கிட்ட, பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட. ஏன்? ஒரு உரிமை இருக்குது. உங்களையும் என்னையும் இந்த ஆண்டவர் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதுதான் நற்செய்தி. இன்னைக்கு உங்களையும் என்னையும் என அருள்நாதர் இயேசு பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். எத்தனை நாள், எத்தனை முறை, எத்தனையோ முறை. ஆனாலும் கூட இந்த ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். உலகேற பெற்ற ரத்தத்தை நமக்காய் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். உலகத்துக்கு சொல்லணுமா? நம்ம இந்த நற்செய்தி கூட்டம் எங்க தெரியுமா வைக்கணும்? எங்க வைக்கணும்? எங்க வைக்கணும்? ரோட்ல வைக்கணும். ரோட்ல வச்சு சொல்லணும், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிக அருகில் இருக்கிறது. எப்பயோ ரட்சிக்கப்பட்டோம், வாரம் வாரம் பாவ மன்னிப்பு. இன்னும் நமக்கு ஒரு நற்செய்தி கூட்டம் தேவை. ரட்சிப்பை உலகத்திற்கு போய் அறிவிக்க வேண்டிய நாம் இன்னைக்கு இன்னும் நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், ரட்சிக்கப்பட்டீங்களா சிஸ்டர் யாருன்னா நம்மளை கேட்டா பக்குன்னுது. என்ன சொல்லுவோம் நம்ம? உடனே நாங்கள் சிஎஸ்ஐக்கு போகிறோம். ஏன்னா ரட்சிப்புன்னா தெளிவாக நமக்கு தெரியல. ரட்சிப்புன்னா அப்போ 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 ஒரு வாட்டி நீங்கள் ஆவிக்குரிய சபைக்கு வாங்கோ. ரட்சிப்புன்னா என்னது? பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டியான்னு கேட்குறாங்க அவங்க. பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்குமா? விடுவிக்கப்பட்டிருக்குமா? ஆமா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா பிரதர்னு கேட்டா இப்ப என்ன சொல்லணும்? டெய்லி நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். எப்பெல்லாம் பாவ அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பை கேட்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார். இன்னைக்கு சர்ச்சில் கேட்டேன், யாரெல்லாம் பரிசுத்த ஆவி பெற்றதுன்னு கை தூக்குங்கன்னு. யாரும் கை தூக்கல. அப்படி இப்படி என்னென்ன ஒரு 22 பேர். அவங்க ரெகுலராக கோயிலுக்கு வராதவங்க, நம்ம கோயிலுக்கு வராமல் அங்கே எங்கே போகிறவங்க. நம்பால் ஒன்றும் கை தூக்கலை. அப்போ நான் சொன்னேன், ஞான ஸ்நானம் பெறுகிற பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். அவரை செயல்பட வைக்கிறதும் செயல்படாமல் வைக்கிறதும் நம்ம கிட்ட தான் இருக்குது.
பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினா, குற்றம் நீங்கி விட குணமாறிட்டா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா, மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால், குற்றம் நீங்கி விட குணமாறிட்டா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே இந்த உலகத்துக்கு மீட்பு. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு மீட்பு. ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறீர்களா? இங்கே ஒரு நபரை நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது ஒரு பார்வையற்றவன் வழி அருகே உட்கார்ந்து அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று அறிந்தபோது, எப்படி இயேசு வருகிறார் என்று அறிந்தபோது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நியூ இயர் ஆராதனை ஃபுல்லா வந்து வெளியே உட்கார்ந்துருப்பாங்களே, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு இன்றைக்கு உங்கள் இதய கதவை தட்ட விரும்புகிறார். இயேசு உங்கள் இல்லத்தின் கதவின் முன்னாடி நின்று, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட சாப்பாடு சாப்பிட போறேன். எனக்கு உங்க வீட்டுக்கு இயேசு வர போறார். சண்டே ஸ்கூல் நமக்கு ஒரு பாட்டு சொல்லி தருவாங்களே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே. சண்டே ஸ்கூல்ல கூட நாங்க இந்த லைனை ஜாலியா பாடுவோம். இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே. எப்படி? இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. நம்ம வீட்டில் இயேசு இருக்கிறாரா? அன்பானவர்களே, யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அன்பு ஆயர் அநேக துதி ஆராதனைகள், உங்களுடைய நியூ இயர் சர்வீஸ் பார்த்து எல்லாம் கேண்டல் வச்சு நீங்கள் நின்று கொண்டு இருந்தீர்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு ஆயரை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக தருகிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு அந்த பக்கமாய் போகிறார் என்று அறிந்த போது, ஏதாவது கொடுங்க. அவன் கேட்கல. என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? தாவீதின் குமாரனே, கேளுங்க ஆண்டவரிடத்துல. சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போலான்னு தான் வந்தேன். சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறதுக்காக நம்ம இங்க வரல. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாத கூட செய்திடார். இன்னைக்கு நற்பீதனலம் அருள்வார். எனக்கு அன்பானே கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் என் ஆண்டவரை பார்ப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுவார் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள். எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு ஐயா கிட்ட கேட்டேன். உங்க விருப்பம்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லையா? பரவாயில்லையா? பரவாயில்ல. ஏற்கனவே 2 பேர் போயிட்டாங்க. ஒருத்தர் டைம் பார்த்தார், பார்த்துட்டேன். சோர்ந்து போகாதே. லேட் ஆகுன்னு நாளைக்கு வேற ஸ்கூலுக்கு போனோம், வேலைக்கு போனோம். அவன் பயன்படுத்தி கொண்டான். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸ் நேரத்தில் வட மாநிலத்தில் அடி, கேரளாவில் அடி. கோயில் எப்போ சாத்துவாங்க தெரியாது.
இது போல் நற்செய்தி கூட்டம் நடத்தாதீங்கன்னு சொல்கிற நேரம் வரும், தெரியாது. கொரோனாவில் கோயிலெலாம் சாத்திட்டாங்களே, எப்போ சாமி திறப்பாங்க நின்று இருந்தோம்ல. ஐயோ ஜெபிக்கலாம் வாங்க, டிவியாவது போடுங்க, காத்து இருந்தோம்ல. அவன் பயன்படுத்தி கொண்டான். இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே அன்பு சகோதரனே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே. என் வாலிப சகோதரனே, என் வாலிப சகோதரியே, ஐயா அழகா சொன்னாங்க, டீன்ஸ் முன்னாடி வாங்க. வாலிப வயதை தொட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், உன் வாழ்க்கையே இயேசுவுக்காய் ஒப்பு கொடுக்கும் நேரம். நீ மௌனமாய் இருக்காதே. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்னைக்கு நிறைய ஃபேஷன் கல்ச்சர் மாறிடுச்சு. பைபிள் கொண்டு வரவங்க குறைஞ்சிட்டாங்க. சமீபத்தில் அசனத்துக்காக என்னை அழைத்திருந்தார்கள், சிறப்பு செய்தி கொடுப்பதற்காக 2 நாள். குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு நான் சென்றிருந்தேன். எந்த பகுதியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, அந்த பகுதிக்கு சென்றிருந்தேன். அப்போ ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் புக்கில் வசனம் ஃபுல்லாக என்னென்ன படிக்க போகிறாங்க அந்த வசனம் எல்லாம் அதில் டைப் ஆகிருந்தது. அப்போ நான் கேட்டேன், எல்லாமே டைப் பண்ணிட்டீங்களே, பரவாயில்லையா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், வரவங்க யாரும் பைபிள் எடுத்துன்னு வர மாட்டாங்கய்யா. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, விதவிதமாக போடுறதுக்கு ட்ரெஸ் கொண்டு போவோம்ல, இங்கே யாருன்னா அப்படி இனிமேல் போகிறவங்களா இருந்தால் பைபிள் கட்டாயமாக கொண்டு போங்க. பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன். அற்புதமான ஆடை, அற்புதமான நகை அலங்காரங்கள். பைபிள் எங்க இல்லை. எனக்கு அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, 119ஆம் சங்கீதத்தினுடைய 105ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், உன் வாழ்க்கையினுடைய இருட்டை மாற்றுகிற மிகப்பெரிய ஆதாரம் பைபிள். அன்பு வாலிப பிள்ளைகளே, how many of you brought your Bible? உனக்கு என்ன சொந்த பைபிள் இருக்கிறதா? நான் பார்த்தேன், உட்காரும்போது பார்த்தேன், எங்கள் பையன் பைபிள் எடுத்துன்னு வராமல் வந்திருக்கான். எப்பவுமே கையில் எடுத்துன்னு வருவான், பைபிள் எடுத்துன்னு வரல. பார்க்குறேன், பைபிள் எடுத்துன்னு வராமல் வந்திருக்கிறானே. டூருக்கு வந்திருக்கிறோமா, எஸ்கர்ஷன் வந்திருக்கிறோமா, பிக்னிக் வந்திருக்கிறோமா? கடவுளை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம், கடவுளோடு கூட பேசுவதற்காக வந்திருக்கிறோம். இந்த திருமறையை திருப்புங்கள், இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் பேசுகிற ஆண்டவர். கல்லும் மண்ணும் எம் கடவுளல்லே, கையின் சித்திரம் தெய்வமல்லே. கல்லும் மண்ணும் எம் கடவுளல்லே, கையின் சித்திரம் தெய்வமல்லே. அதினும் விலை பெரும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. அவருக்கு நிகர் இல்லை. அந்த ஆண்டவரை பார்வையில்லாதவன் அறிந்து கொண்டான். எப்படி? பார்வையில்லாதவன் அறிந்து கொண்டான். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் நல்லாதானே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்காக, ஆண்டவரோடு கூட பேசுவதற்காக ஆண்டவரை யூட்டிலைஸ் பண்ணி கொள்ளுங்கள். என் ஆண்டவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யூஸ் மீ, யூஸ் மீ. யூஸ் மீல என்ன போடுவோம் சொல்லுங்களேன்? யூஸ் மீல என்ன போடுவோங்க பாருங்க. யூஸ் மீன்னு சொன்னா குப்பை எடுத்து போடுறோம். என் ஆண்டவர் கூட நிறைய நேரங்கள் அப்படிதான் எல்லா குப்பையும் அவருக்கு போட்டுருது. நமக்காக ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய ஆண்டவர். எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறீர்களா?
எதிர்வினை வருகிற பொழுது, இப்பதான் 2வது தலைப்புக்கு போறேன். ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? இந்த முன்னெல்லாம் பஸ் டிப்போ, பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல, அப்போ மோடி வித்தை காட்டுவான் ஒருத்தன். பார்த்துருக்கீங்களா? மோடி வித்தை அந்த இதெல்லாம் வச்சு இதை பண்ணுவான். அவங்க எல்லாம் நின்று பார்த்துன்னு இருப்பாங்க. பாதியில் போனால் ரத்தங்கக்கி செத்துருவீங்கன்னுவான்ப்பா. ஐயோ, ஒருத்தர் எல்லாம் பயத்தில் அங்கேயே நிற்பாங்க. நான் அப்படி சொல்ல வரல. பாதியில் போனீங்கன்னா உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் இன்னைக்கு. அதனால தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இல்லைன்னா நம்ம வந்திருக்க மாட்டோமே. மழை வந்திருக்கும், வேற யாராவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்துருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது காரணம் இருந்திருக்கும், ஏதோ ஒன்று சொல்லி நின்றுட்டு இருப்போம்ல. இன்னைக்கு நம்ம யார் அழைத்து வந்திருக்கிறது? கர்த்தர். அன்பானவர்களை, வசனம் சொல்லுகிறது 15ஆம் அதிகாரத்தினுடைய மத்தேயு 23ஆம் வசனத்தை படியுங்கள். போதுமா? இது எவ்வளவு மோசம் இது. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. அந்த அம்மா அழுது சொல்றாங்க, இயேசு இயேசு சொல்லுங்களேன், இயேசு. ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பா? நைஸா அப்படி சொல்லக்கூடாது. சோதிச்சு பார்க்குறாரு. அப்ப நமக்கு மட்டும் 5 வருஷமா கேட்குறேன் ஐயா, 3 வருஷமா கேட்குறேன் ஐயா, 4 வருஷமா கேட்குறேன் ஐயா, ஒரு பதிலும் வரல. கரெக்டா? கரெக்டா? எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு ஒரு பதிலும் சொல்லவில்லை. கூட இருக்கிறவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணல. அவங்க சொல்றாங்க, படிங்களேன். அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, ஏதாவது ஒரு பதில் சொல்லும் ஐயா. சொல்லல. என்ன சொல்றாங்க? இந்த அம்மாவை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அநேக தேவையோடு கூட நாம் நிற்கிற பொழுது, கண்ணீரோடும் புலம்பலோடும் மரண அவஸ்தையில நாம் நிற்கிற பொழுது, யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு ஜெபம் பண்ணுவாங்களான்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவங்க வீட்டுக்கு போவே போவாதீங்க. யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, உடைந்து போயிருப்பாள் அந்த சகோதரி. அது போன்ற அனுபவத்தில் நீங்கள் உடைந்து போயிருக்கலாம். என் ஆண்டவரே என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரே, என் ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு ஒன்னும் சொல்லாம போறாரே. இப்ப ஆண்டவர் பேசுறார். 24ஆம் வசனம். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாருக்காக அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி இல்லம்மா. எவ்வளவு பெரிய ஒரு உடைதல். இதயம் நொறுங்கி போயிருக்கும், இதயம் சுக்குநூறாய் போயிருக்கும். இவர் தான் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்பி வந்திருக்கிறார்கள். கீர்த்தனை அழகான ஒரு பாடல் உண்டு. உன்னை அன்றி வேற கதி ஒருவர் இல்லையே சுவாமி, உன்னை அன்றி வேற கதி ஒருவர் இல்லையே சுவாமி, கெஞ்சி கெஞ்சி கூமிந்த வஞ்சகன் முகம் பாராய். ரொம்ப அழகா சொல்றார் அந்த வரிகளிலே. கெஞ்சு கெஞ்சு கூவி அழைக்கின்ற இந்த பாவியினுடைய முகத்தை பாருங்களேன். எத்தனையோ முறை, எத்தனையோ நாள் இந்த ஆல்டருக்கு முன்னாடி இங்க முன்னாடி நின்று அழுத நேரங்கள் உண்டு, கதறின நேரங்கள் உண்டு. ஏன் என்னுடைய புலம்பலை இந்த ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றவில்லை? அந்த அம்மா சோர்ந்தே போகவில்லை. வசனம் சொல்லுகிறது, 25ஆம் வசனம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று இயேசுவை பணிந்து கொள்ளுகிறார். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. மூஞ்ச திருப்பியின் போல இந்த அம்மா யாரை பார்க்க வந்தாங்க? யாரை பார்க்க வந்தாங்க? இயேசுவை பார்க்க வருகிறவர்கள் எதுக்கும் கோச்சிக்க மாட்டாங்க. மனுஷனை பார்க்க வரவன் என்ன பண்ணிடுவான்? மனுஷனை பார்க்க வரவங்க
அது தரல, காணிக்க தரல, பைபிளிங் தரல, இது தரல, அது தரல, ஆள் பார்த்து கொடுக்குறாங்க, அதை பார்த்து கொடுக்குறாங்க. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசுவின் முகத்தை பார்ப்பதற்காக, இயேசுவின் இடத்துல ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த சகோதரி ஓடி வருகிறாள். எதை பத்தியும் கவலைப்படல. டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான். டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான். ஒரே டார்கெட், ஒரே டார்கெட். தன் மகள் சுகமடைய வேண்டும். இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் டார்கெட்டே இல்லாம தான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபிக்ஸ் அ டார்கெட். ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது வேணும் ஆண்டவர் எனக்கு. என் ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கலங்காதே. உன் கண்ணீரை துடைக்கிற ஒருவர் இருக்கிறார். உன் வேதனைகளை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். இங்க வசனம் சொல்லுகிறது, அந்த அம்மா அப்படி நிக்கிறாங்க. ஸ்டில் பிரச்சனை. வசனம் சொல்லுகிறது, படிங்களேன், 26ஆம் வசனம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே. விடல விடல விடாதீங்க ஆண்டவரே, விடாதீர்கள் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் வாலிப பிள்ளைகளே. போராடுங்க கர்த்தரிடத்துல. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. நண்பன் கைவிட்டானோ, நீங்க நம்பனவங்க, நீங்க நம்பனவங்க உங்களை எதிர்த்து நிற்கிறார்களோ, நண்பன் கைவிட்டானோ, நம்பினோர் எதிர்த்தனரோ, கைவிடானம் தேவனின் கரம் பற்றி நடந்திடு. கைவிடாத நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற. நம்ம சொல்றாங்க, கீழே விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் பொறுக்கி தின்னுமே. இங்க அண்ணாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை. எங்க நல்ல கவனிங்களா, எங்கயா? கர்த்தருடைய சமூகத்தில் அன்னாள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை ஏலி பார்த்தபோது, படிங்க, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவருடைய சத்தமோ கேட்கவில்லை. ஆகையால் அவள் எப்படி குடித்திருக்கிறாள். எதிர்வினை எப்படி வருது பாருங்க. எங்க வருது? ஜெபிக்கும் போது. இந்த உலகத்தின் பார்வையில நீங்கள் கேலியாய் தெரியுவீர்கள். இந்த உலகம் உங்களை கேலியாய் பார்க்கும், உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கும். சோர்ந்து போகாதீங்க. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. இந்த அம்மா உடைந்து இங்கு நிற்கிறாள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, 15ஆம் வசனம், அதற்கு அன்னாள், அப்படியல்ல ஆண்டவனே, நான் மன வேதனையோடு புலம்பலோடு வந்திருக்கிற பெண், மதுவாகிலும் குடிக்கவில்லை, என்னை பேலியாளின் மகளாக பார்க்காதீர்கள். இந்த உலகத்தினுடைய பார்வையிலே நாம் அப்படி ஒருவேளை தெரியலாம். ஆனாலும் சோர்ந்துராதீங்க, சோர்ந்துராதீங்க.
உங்களுடைய முழங்கால்கள் முடங்குறதை நிறுத்திராதீங்க. நீங்க முழங்காலிலே முடங்க முடங்க தான் சாத்தான் பிச்சுக்குன்னு ஓடுவான். முட்டி போட்டு ஜெபிச்சாருன்னா அவன் முதுக காட்டி ஓடிடுவான். யாரு? நம்ம பக்கத்து வீட்டில் சண்டை போட்டவங்க, எதிர் வீட்டில் சண்டை போட்டவங்க, அவங்களாம் நினைக்காதீங்க. முட்டி போட்டு ஜெபிச்சாருன்னா அவன் முதுக காட்டி ஓடிடுவான். நீலாகலம் தெரியாம காலை விடாத, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. யார? கிறிஸ்தவனை. யார? 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 என்ன என்ன அசால்ட்டாக எண்ணி விடாத. நான் யாரு? நான் யாரு? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நான் முட்டி போட்டு ஜெபிக்கிறவன். முட்டி போட்டு ஜெபிச்சான்னா அவன் முதுக காட்டி ஓடிடுவான். சோர்ந்து போய் இருக்கிறாயோ? சோர்ந்து போகாத. ஐயா, முன்னெல்லாம் முட்டி போடு, இப்பெல்லாம் போட முடியல. போடுங்க. பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் இயேசுவுக்கு. சொல்லுங்களேன், எனக்கு உதவி செய்வது லேசான காரியம். அன்பானவர்களே, வசனம் சொல்கிறது, மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை படியுங்கள். அவன் பேசாதிருக்கும்படி, எப்படி எதிர்வினை வருகிறது பாருங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஒரே நிமிஷமா, எதுக்கு அதட்டுறாங்க? அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். இந்த உலகம் நம்மை அதட்டும், இந்த உலகம் நம்மை மிரட்டும். வீட்லயே கூட சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணினா நடந்துச்சு பெருசா. விட்டுறாதீங்க. நீங்கள் அழைப்பது மனிதனை அல்ல, நம்மை வாழ வைக்கிற ஆண்டவரை அழைக்கிறீர்கள். நம்மை வாழ வைக்கிற ஆண்டவர் நம்மை மட்டுமல்ல, என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும். பாடல் அழகா எழுதியிருக்காங்க. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. சேர்ந்து திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அந்த அம்மாவை அனுப்பிவிடும். இயேசு ஒரு வார்த்தையும் பேசவில்லை. வேதனையோடு நிற்கிறாள், புலம்பலோடு நிற்கிறாள். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த புதிய ஆண்டில அப்படிதான் நின்று நிற்கிறேன். கடைசியில் ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தேன். இந்த புதிய ஆண்டில பலவீனமா இருக்கிறாயோ? கேன்சர் வியாதியோடு இருக்கிறாயோ? மரண அவஸ்தையில் இருக்கிறாயோ? வெளியே சொல்ல முடியாத இடத்துல உனக்கு பலவீனங்கள் இருக்கிறதோ? சோர்ந்து போகாதே. சொல்ல வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. சொல்ல வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. உன் கவலைகளை மாற்றி உன்னை வழி நடத்துகிற ஆண்டவன், நம்பிக்கையின் ஆண்டவன். இந்த கண்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இன்றைக்கு கொடுப்பதற்காக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, காலமெல்லாம் உடன் இருந்து, இந்த வருஷம் மட்டும் இல்ல,
காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார். உன்னை எப்படி பார்த்துப்பார் ஆண்டவர்? கண்மணி போல. கண்ணுக்குள்ள இருக்கிற கருப்பு நீங்களே தொட்டு பாருங்க, கண்ணை மூடிடுவீங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, கண்ணாடி போட்டவங்க பார்க்காதீங்க, கண்ணாடி போடாதவங்க இந்த கண்ணுக்குள்ள நீங்களே கையை வச்சு குத்துங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க, தெரியாம கண்ணை மூடிடும். இந்த ஆண்டவர் அப்படிதான் பார்த்து கொள்ளுகிறாரா? நம்மை அப்படியே பார்த்து கொள்ளுகிறார். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைப்பவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைப்பவரே. அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள் இந்த உலகம், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பானவர்களே, அன்பா இருப்பேன்னு சொல்லுவாங்க, அலட்சியமா விட்டுட்டு போயிடுவாங்க. என் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. வசனம் சொல்லுகிறது, 15ஆம் அதிகாரம் முடிக்க போறேன், 28ஆம் வசனம். இயேசு அந்த அம்மாவுக்கு மறுமொழியாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. 2026 நீங்கள் அநேக எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இந்த 2026ஆம் ஆண்டை தொடங்கி இருக்கலாம். I have more expectations. உடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்கிற ஆண்டவரை தேடி இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வராதவங்களை பார்த்து சொல்லுங்க, எங்க கூட அன்னைக்கு சாயந்தரம் ஆண்டவர் பேசினாரு, தயிர் பேசினாருன்னா அது ஃபெயில். எங்க கூட ஆண்டவர் பேசினாரு. பேசினது யாரு? கர்த்தர் பேசினார். மகளே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது. உன் சோர்வுகள், உன் தனிமை, உன் வேதனை, உன் புலம்பல் என் ஆண்டவருக்கு தெரியும். கைவிட்டுட்டதை போல தெரியும். சில நேரங்கள்ல கைவிட்டுட்டாரோ, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உன்னை நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனத்தை படிங்களேன். அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது போதுமா, தன் மகள் ஆரோக்கியமாயிருக்கிறதை அவள் பார்க்கிறாள். வசனம் சொல்லுகிறது, அப்படித்தான் சொல்லுகிறது. 28ஆம் வசனம், அந்த பெண் ஆரோக்கியமானாள், அந்த பெண் சுகமடைந்தாள். அன்பானவர்களே, 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்திலே 17ஆம் வசனத்தை படி. சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் கடவுளிடத்தில் கேட்டே. அல்லேலூயா. எதுக்கு சொன்ன சொல்லுங்க? அவர் பார்க்காமே சொன்னார் அந்த வசனத்தை. அல்லேலூயா. உன் இஸ்ரவேலாகிய கர்த்தரிடத்திலே கேட்டே உன் விண்ணப்பத்தின்படி இன்னைக்கு வந்திருக்கிறோம்ல. நான் தான் சொன்னேனே முதல்ல, விண்ணப்பமே இல்லாத வந்திருக்கோம் ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குங்க. கர்த்தர் பெரியவர். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே எப்படி எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. கர்த்தரிடத்துல ஒன்றையே நான் கேட்பேன், அதையே நான் நாடுவேன். அண்ணால் சோர்ந்து போகல, மூஞ்சி திருப்பிக்கின்னு கோயிலை விட்டு எழுந்து போல. அண்ணா எப்படி எப்படி நல்லா தான் வந்தேன் கோயிலுக்கு, பட்டுன்னு இப்படி சொல்லிட்டாங்க. பிரகாசமா இந்த 1000 லைட் போல இருந்த முகம் அன்னாள் சோர்ந்து போகவில்லை. அண்ணாளை பார்த்து கேட்குறாங்க, நீ குடிகாரியை போல் இருக்கிறாய். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை, எவ்வளோ திமிரு இருந்தா என்ன பார்த்து நெவர் நெவர். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே. கேட்போமா? சேவை செய்ய கிருபை தாருமே. அல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவானிலும் மதே மட்டும் இம்மட்டும் காத்தது 2026 இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்ப பைகளை கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் சமீபத்தில் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு அம்மா வந்து ஸ்வீட்டோடு வந்தாங்க. என்னம்மா, இன்னொரு ஐயர் வந்திருந்தார். அம்மா என்ன விஷயம்னு சொல்லுங்க. 14 வருஷமா என் மகளுக்கு குழந்தை இல்லையா, 14 வருஷமா குழந்தை இல்லை, கர்த்தர் குழந்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடையை உடைக்கிறார். தடை தள்ளாட விடலையாம். சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18ஆம் வசனம். அப்பொழுது அவள் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் அப்புறம் அவள் வீட்டுக்கு போய் சாப்பிட போறீங்கல்ல, போயிட்ட பிறகு உங்க முகம்லாம் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது? ஏங்க ஐயா, வீட்டுக்கு போனா தான்
அது முதல் அன்னாளின் முகம் துக்கமுகமாக இருக்கல. ஏன் தெரியுமா? அன்னாள் பேசினது கர்த்தரோட. அன்னாள் பேசினது கர்த்தரோட. நீங்கள் கர்த்தரோடு பேசுவீர்களானால் உள்ளத்துக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். எப்படி? உலகமே திரும்பி பார்க்குமா? உள்ளத்துல எப்படி? உள்ளத்துல கர்த்தர் வந்தா உள்ளத்துல வரலையே, எல்லாம் மாறணும்னு ஆசை. உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, வசனம் ரொம்ப அழகாய் சொல்கிறது. அது முதல் அன்னாளின் முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை. 20ஆம் வசனம், சில நாள் சென்ற பின்பு, சில நாள் சென்ற பின்பு, ரொம்ப நாளா கிடைக்கல, அழுதாங்க. எதிர்பார்ப்போடு வந்தார்கள். எதிர்வினை வந்தபோது சோர்ந்து போகவில்லை. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உருவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, என்னோட கூட சேர்ந்து, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அன்னாளை கர்த்தர் நினைத்தார். சில நாள் சென்ற பின்பு, டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. சில நாள் சென்ற பின்பு உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது. அந்நேரமே அவருடைய மகள் சுகமானாள், ஆரோக்கியமானாள். அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது, மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். எப்படி? நீங்க கூப்பிட்டு பாருங்க. அவர்கள் அதட்டினார்கள், அவன் முன்னிலும் அதிகமாய். ஜெப நேரத்தை கூட்டுங்க. எங்க பிரேயர் பண்ண டைம் இருக்குது? எங்கேயோ சத்த அடிச்சா கூட இப்படி கை வைக்கிறது. அதுக்கு டைம் இருக்குதா? அவன் முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்ட போது இயேசு நின்றார். இயேசுவை, கடந்து போய் கொண்டிருக்கிற இயேசுவை நிற்க வைக்கிற ஆற்றல் உங்கள் ஜெபத்திற்கு இருக்கிறது. 2026 கடந்து வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு வாலிப பிள்ளையே, கத்துக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு. எப்படி கத்துக் கொடுக்கிறது? நீங்க முட்டி போடுங்க. 12 மணி கண்ணை திறந்து பிள்ளைங்க பார்க்கும்போது அப்பாவும் அம்மாவும் ஜெபம் பண்ணிருந்தா எப்படி இருக்கும்? நான் நிறைய நேரத்தில் தூங்கிடுவேன். ஆயிரமா ஜெபம் பண்ணி இருப்போம். எனக்கு பயமா இருக்கும். ஐயோ, அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்ட பொழுது கடந்து போன இயேசுவை நிக்க வச்சான். இந்த 2026 உங்களை கடந்து போய் கொண்டிருக்கிற இயேசுவை நிக்க வைங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் ஜெபம் பண்ணி இருப்பாங்க. எல்லாருக்கும் போய் இயேசு நிக்கணும். முன்னிலும் அதிகமாய், முன்னிலும் அதிகமாய்.
ஜெபத்தால் மட்டுமே எல்லாம் ஆகும். ஜெபி 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 ஜெபி, ஜெபத்தால் மட்டுமே எல்லாம் ஆகும். ஜெபி ஜெபி ஜெபி, இடைவிடாமல் நீ ஜெபித்தால் இடையூறெல்லாம் நீங்கிடுமே. இடைவிடாமல் நீ ஜெபித்தால் இடையூறெல்லாம் நீங்கிடுமே. இன்னல் இயேசு அன்றே வந்துள் இன்னல் யாவும் துடைப்பார். அன்பரேசு அன்றே வந்து இன்னல் யாவும் துடைப்பார். நம்முடைய இன்னல்களை துடைக்கிற ஒருவர் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, படிங்க 49ஆம் வசனம். இயேசு நின்று அவனை அவனை அழைத்து வாருங்கள். எப்படி? யார் அதட்டி இருப்பாங்க? சொல்றாரு, கூட்டின்னு வாங்கப்பா, போப்பா, அவனை வர சொல்லுன்னு சொல்லிருக்கலாம் ஆண்டவர். நீங்க போய் அவனை அழைத்து வாருங்கள். ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஸ்பெஷல் பிரிவிலேஜ் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஸ்பெஷலா மாறிடுங்க. அதான் வசனம் சொல்லுகிறது, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும். எப்படி எப்படி நம்ம எல்லாம் யாரா? எப்படி நம்ம யாரா? விசேஷித்தவர்கள். உலகம் நம்ம கேவலமா பார்க்கும், ஆண்டவர் ஒருபோதும் கேவலமாவே பார்க்க மாட்டாரு. ஆண்டவர் இந்த மனுஷனை எல்லாம் கேவலமா பார்த்தாங்க, இயேசு கூட கிராஸ் பண்ணிட்டாரு. அவன் முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்ட பொழுது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லு. படிங்க. அவர்கள் அந்த பார்வையற்றவரை அழைத்து, எப்படி எப்படி என்ன முதல்ல என்ன பண்றாரு? சோர்ந்து போயிருக்கிறாயோ, கவலையா இருக்கிறியாப்பா, பார்க்காம போயிட்டேன்னு கவலையா செல்லம். எப்படியேப்பட்ட ஆண்டவர் பாருங்க. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, காசினி மேலவர் போல் எவரையும் கண்டதும் இல்லை அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, காசினி மேலவர் போல் எவரையும் கண்டதும் இல்லை அம்மா. பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, பார்க்க தொடங்கினாலோ பார்வையெல்லாம் பாவியின் மேலே அம்மா. பார்க்க தொடங்கினாலோ பார்வையெல்லாம் பாவியின் மேலே அம்மா. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல திடன் கொள்பா. ரொம்ப பதட்டமா இருக்கிற, கொஞ்சம் பி ரிலாக்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, பி ரிலாக்ஸ். என்ன தானே பார்க்க வந்திருக்க, என்ன தானே கூப்பிட்ட, பி ரிலாக்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த நற்செய்தியின் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பி ரிலாக்ஸ், திடன் கொள்ளுங்கள். படிமா, எழுந்திரு. எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ரொம்ப அழகா கேட்கிறார் பாருங்க இயேசு. அவன் முன்னிலும் அதிகமாய் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். அவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி இயேசு பார்க்காம போயிருப்பாரா, பார்த்துட்டு போயிருப்பாரா? சொல்லுங்களேன். நம்மளை பத்தி ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமே. சொல்லுங்க, என்ன தேவை? ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? நான் உனக்கு இன்னைக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புற? நான் ஃபர்ஸ்டே சொன்னல, டார்கெட்டே இல்லாம வந்திருக்கேன். ஃபிக்ஸட் டார்கெட். கேளுங்க கர்த்தரிடத்துல, இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும் ஆண்டவரே. கேளுங்கள். வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். படிங்களேன். இயேசு அவரை நோக்கி, இல்லம்மா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பார்வையற்றவன், எப்படி? ஃபோக்கஸ் ஆன் யுவர் டார்கெட்.
அலைப்பாயாதீங்க. அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படின்னா இருக்கட்டும். உங்க தேவை என்னது? கேளுங்க கர்த்தரிடத்துல. I'm focusing on this. I'm focusing on this. அன்பானவர்களே, கர்த்தரிடத்துல நீங்கள் இன்றைக்கு கேட்கிறதை என் ஆண்டவர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரியாது how to preach in English. மாதவரம் வந்தபோது சொல்றாங்க, ஐயா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இங்கிலீஷ்ன்றாங்க, வேற ஊத்திச்சு எனக்கு. I never preached in English. படிப்போம் பேசுவோம், preaching is differentல. காலையில மெசேஜ் எடுக்கணும், நைட்டு தெரியுது பக்குன்னு எனக்கு. முட்டி போட்டேன் சாமி கிட்ட, ஆண்டவரே மிஷினரிகள் வரும்பொழுது மொழி தெரியாம வந்தாங்க, அநேகரை இன்றைக்கு கூட்டம் கூட்டமாய் வழி நடத்தி இருக்கிறாங்களே, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரங்க ஆண்டவரே. 2 வாரம் பார்த்து தான் படிப்பேன். ஹெவன்லி கிரேஷியஸ் ஃபாதர், தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் டே. இப்பெல்லாம் ஆண்டவர் இங்கிலீஷ் சர்மன்லையும் வர்ஷிப் நடத்துறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரு. ஃபோக்கஸ். நேற்று நைட்டு 11 ஆயிடுச்சு. ஒரு மீட்டிங்ல இருந்து கிளம்பி வர்றதுக்கு எங்க அம்மா இருப்பாம்மா மெசேஜ் கொடுக்கணுமா, நான் தமிழ்னா கூட பரவாயில்ல, இங்கிலீஷ் வேற ரெடி பண்ணும், கர்த்தர் பேசுவார் போப்பான்னாங்க. அதுக்குன்னு தயாராக வர முடியுமா? அதுக்கு தான் சொன்னேன், முன்னாடியே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க கர்த்தரிடத்துல. இட் மே பி பிக், இட் மே பி crore, மே பி பெருசு. கேளுங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? படிங்க. அவனை நோக்கி நீ போகலாம். அவன் என்ன கேட்கிறான்? நான் பார்வை அடைய வேண்டும். என்ன கேட்கிறான்? நான் பார்வை அடைய வேண்டும். முடிச்சிட்டேன். சில பேருக்கு இப்பதான் நிம்மதி வரும். அப்பாடா, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். நான் யூத்தில் இருக்கும்போது யோசிப்பேன், ஐயோ சர்ச்சிலே இருந்துட்டா நல்லா இருக்குமே, சர்ச்சிலே இருந்துட்டா நல்லா இருக்குமே. தெரியல, அதனாலேயும் இன்னும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்துட்டாரா தெரியல. சர்ச்சிலே இருந்துட்டா இவ்வளோ இன்பமா இருக்குது. ப்ரேயர் டைம் இதெல்லாம். கேளுங்க கர்த்தரிடத்துல, ஃபிக்ஸ் அ டார்கெட், டிமாண்ட் வித் காட். ஆண்டவரோடு கூட ஆண்டவர்கிட்ட ஒரு டிமாண்ட் வைங்க, கர்த்தர் பேசுவார். கர்த்தர் நீங்க நினைக்கிறத நிச்சயமா தருவார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்படியே எழுந்து நிற்போமா? ஒரு சில பனித்துளிகள் அப்படியே எழுந்து நிற்போம் ஆண்டவரிடத்துல. இப்படி ஆண்டவர் உனக்காய் எனக்காய் கல்வாரியில விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறார், நம்ம மீட்டெடுப்பதற்காக. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றேன். ஆண்டவரை மட்டுமே பாப்போமா? காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே அனைக்கும் தாயுள்ளமே, தூய திருரத்தமே அனைக்கும் தாயுள்ளமே. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கல்வாரியில உனக்காய் எனக்காய் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்திருக்கிற ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில இந்த நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற நம்ம பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது. பிக்ஸ் அ டார்கெட். எழுதி கேளுங்க கர்த்தரிடத்துல, பிக்ஸ் அ டார்கெட். உங்களுடைய பலவீனம் பெருசா இருக்கலாம், அதை விட பெரியவர் என்னுடைய ஆண்டவர். உன்னுடைய டார்கெட் பெருசா இருக்கலாம். இந்த பலவீனத்துல என்னால மருத்துவ செலவீனம் பண்ணி பண்ணி சோர்ந்து போயிருக்கிறேன். I can't, முடியலப்பா.
ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது. வீட்டில் நிம்மதியே இல்லை, நான் நிம்மதியை தொலைத்து பல நாள் ஆகிறது, எனக்கு சமாதானம் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்நாளை கேலி செய்தார்கள், இந்த கானானிய பெண்ணை அவமானப்படுத்தினார்கள். நெவர், டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். விட்டுடல. அவனை, பார்வை இல்லாதவனை அதட்டினார்கள். விட்டுடல. சோர்ந்து போகாதே, துவண்டு போகாதே என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரனே, விழுந்து போகாதே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுமே நோக்கி கூப்பிடுகிற பொழுது, ஐயோ எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லையே, நான் கூட இப்படிதான் மரண அவஸ்தையோடு இருக்கிறேனே, என் ஆண்டவர் என்னுடைய குரலுக்கு செவி சாய்ப்பாரா? ஆண்டவர், எங்கள் பிள்ளைகள் அப்படி கேட்கிற பொழுது என் ஆண்டவர் ஒரு பெரிய பதிலை கொடுப்பீராக. ஆச்சரியங்களின் ஆண்டவராய், அதிசயங்களின் ஆண்டவராய், கிருபையின் ஆண்டவராய், நன்மையின் ஆண்டவராய் எங்கள் மத்தியில் நீ கடந்து வந்திருக்கிறீரே, எங்களோடு கூட கர்த்தர் பேசினீரே. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினுடைய தொடுதலை எங்கள் பிள்ளைகள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளும்படியாய், இல்லங்களில் அசுத்தாவின் கிரியைகள், காயத்தின் ஆவிகள், தூக்கமின்மைகள் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறோம் பாதாளத்தில். in the name of Jesus. ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சுகத்தை பிள்ளைகள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளட்டும். போர்டு அழைத்தே ஆயிரக்காக, ஆயிரம் குழந்தைகளுக்காக உடைய ஊழியங்களை, உடைய குடும்பத்தை கர்த்தர் செழிக்க பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. செக்ரட்டரி, ட்ரெஷரர், குழு அங்கத்தினர்கள், திருச்சபை பொறுப்பாளர்கள், எல்லா பாடகர் குழு, ஆடியோ சிஸ்டம், வீடியோ சிஸ்டம், என்னென்னலாம் குழுக்கள் இருக்கிறதோ எல்லா பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிங்க. நான் போயிடலான்னு தான் நினைச்சேன். சொன்னார் கடைசியில் ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆலய பணியாளர் குடும்பம் எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளில ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. முடிகின்ற நேரத்தில் கர்த்தர் இந்த ஒரு பாட்டை கொடுக்கிறார். ஏன்னு தெரியல, இந்த பாடலோடு கூட நாம் நிறைவு செய்திருக்கிறோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டிக்குட்டின் இரத்தத்தால். நன்றி ஆண்டவரே. தெய்வீக வல்லமையோடு கூட உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதுமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருச்சபை ஊழியங்களை விசாலமாக்குங்க, பலப்படுத்துங்க. கொடுக்கிற உழைக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கடந்த முறை நாங்கள் வந்த பொழுது அருளாலயத்துக்காக கொடுத்த எல்லா கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. திருச்சபைக்காய் இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் வளமாக்குங்க. பிசினஸ்ல ஆசீர்வாதம், வேலையில் ஆசீர்வாதம், கையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. வேலை தேடுகிற பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம், குழந்தை இல்லையே கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. குழந்தை பெற்றுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான பிரசவத்தை கொடுங்க. ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளுடைய எல்லைகளை விசாலமாக்குங்க ஆண்டவரே. எல்லைகள் திறக்கப்படட்டும். இங்க இருக்கிற இந்த கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற எல்லா பணியாளர்களை ஆசீர்வதியும். புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆமென்.